பாடல்கள்ல முதல் பாடல்ல வேயுறு தோழிபங்கள் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடனே புகுந்த அதனால் இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ராகு கேது இவையெல்லாம் நன்மை செய்யும். யாருக்கு? வேயூர் தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உடனே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேண்டாம். இந்த கோள்கள் இந்த அடியார்களை தீண்டாதவர் சிறுமானை இதயத்தில் ஏந்தியவர்களை தீண்டார். இது ஞான சம்பந்தர் சொல்றார். இந்த கிரகங்களால் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னா தினந்தோறும் நான் கோளறு பெரியம் 10 வருஷமா படிக்கிறேன். எனக்கு ஏன் இந்த கிரகங்கள் ஜாதகரிக பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்த நோய் தீரல, அப்ப கோளறு பதிகம் பொய்யா? தீர்ந்திருந்தா தானே மெய்ன்னு நம்ப முடியும். இப்படி ஒரு கேள்வி நிறைய பேர் அடியன்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒரு நாள் சிந்திச்சோம். அந்த பாடல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு ஞான சம்பந்தர். எல்லா பாடல்லையும் ஒரு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அந்த 9 பேரும் நல்லவங்க தான். அவங்க யாருக்கு நல்லவர்கள்? நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. ஒரு நல்லவன்னா கீதாம்மா நல்லவங்க, கைலாஸ் நல்லவங்க, அவ்வளவுதானே. கீதாம்மா ரொம்ப நல்லவங்க. என்ன நம்ம கைலாசம் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படி சொன்னா அது ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏண்டா இவர் நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு சொன்னார். யோசிக்கும் பொழுது அந்த பஞ்சாட்சர பதிகத்துல வரும், துஞ்சல் இல்லாத போதிலும் அதுல ஒரு பாடல் வரும். நல்லவர் தீயவர் எனாது நச்சின செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொள்ள நவந்தமர் கொண்டு போகும் இடத்து அள்ளல் எடுப்பன அஞ்சலுக்குமே. ஆக அந்த நல்ல நாறு நல்லவர் தீயவர் எனாது பார்க்காமல் எல்லோரிடத்தும் ஒரே தன்மையோடு பழகி இறைவன் எவ்வாறு நல்லவன் கெட்டவன்லாம் அதே சூரியன் அதே மலை அதே காட்டாரோ அதுபோல பாகுபாடற்ற அன்பு காட்டக்கூடிய அடியார்களுக்கு இந்த 9 கிரகங்களும் ஒரு துன்பமும் தராது. யாருக்கு? நல்ல அடியார் அவருக்கு. நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிற அடியாருக்கு இந்த கோள்கள் துன்பம் பண்ணாங்க. ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இது கோள்கள் நம் ஜாதகம் நம் பிறவி எவ்வாறு அமைக்கப்படுது என்று இதுல வச்சிருக்காரு. 4வது கோள் நான் பெரிய சிவனடியார், தினம் திருமுறை படிக்கிறேன், திருவாசனம் படிக்கிறேன், நான் ஞான ஆசிரியர், நான் அருட்குருநாதர். முட்டா பசங்களா சக்கரமும் இருக்கு அவங்க உடம்புல. கோள்கள் தண்டிச்சிருக்கு. உப்பு இல்லாத டீ குடிக்கிறோம். என்ன அடியா இருக்கு? ஏன் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நல்லவர் தீயவர்னு ஒவ்வொருத்தரையும் நமக்கு பிடிச்சமான குணமதிசயம் உடையவங்கெல்லாம் நல்லவங்கிறோம், நமக்கு பிடிக்காத குணமுடையவர்கள்னா தீயவர்ங்கிறோம். அப்ப இந்த நல்லவர் தீயவர் அது நச்சினர் அது அவங்கதான். கெட்டவனோ தீயவனோ நம்மள என்ன சொக்கர் நல்லவர்னு சொல்லணும், நல்லவனோ சொக்கர் நல்லவர்னு சொல்லணும். அப்படி சொக்கர் வாழ்ந்தால் அவர்களை இந்த 9 கோள்களும் ஒன்றும் செய்யாது. சொல்றாரு கோள்கள் தாக்குங்கிறாரு. நீ நல்லவனாக இல்லை என்றால் தாக்கும். நல்லவனா இருந்தா காப்பாத்தணும், ஒண்ணும் பண்ணாது. என்ன அப்படி முதல் பாடல் நவகிரகங்களால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்க பிறர் வழியா வண்ணம் நல்ல வாழ்க்கை எல்லோரும் மதிக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை நடத்தினால் உங்களையே அந்த துன்பம் கோள்களால் வரும் துன்பம் அணுகாது. இது முதல் பாடல்.
அப்ப கோள்களை ஞான சம்பந்தர் ஏத்துட்டு இருக்காரு. இல்லன்னா இந்த